அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவியாகிய மிகப்பெரிய கடலை நீந்திக் கடப்பவர்களில் இறைவன் திருவடிவுகளைச் சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள். Those who don't attain the feet of Almighty can't swim in the sea of birth among those who are all swimming in this. என் துழிப்பா, மானிடப் பிறவி மகா கடல், நீச்சல் போலவே வாழ்க்கை அதில் நீந்த முடியாதவர் யார்? கடவுள் காலடியை சேராதார். மானிடப் பிறவி மகா கடல், நீச்சல் போலவே வாழ்க்கை அதில் நீந்த முடியாதவர் யார்? கடவுள் காலடியை சேராதவர். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: பிறப்பதென்பதொரு பெருங்கடல், கடந்தாக வேண்டிய கடல். கடக்க வேண்டுமெனில் வாழ்வை வழிநடத்தும் பெரும்பொருளாகிய பேராளுமைகளின் அடியொற்றி நடக்க வேண்டும். இல்லையேல் பிறப்பாகிய பெருங்கடலை கடந்தேற முடியாது. பிறவி என்பது நம்முடைய கையில் இல்லை. அது தானாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரமா சாபமா என்று சொல்ல முடியாது. நான் அதை வரம் என்றுதான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த பிறவியில் நான் என்னவாக வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். புல்லாக பிறந்திருக்கலாம், பூண்டாக பிறந்திருக்கலாம். புல்லாக பிறந்திருந்தால் பசுமாடுகளுக்கு உணவாகி இருப்பேன். பூண்டாக பிறந்திருந்தால் இந்த உலகத்தில் பார்த்தீனியம் என்ற செடி விஷச்செடி போல் இருந்து நச்சுத்தன்மையை உலகத்தில் பரப்பி இருப்பேன். தென்னை மரமாக இருந்தால் தேநீர் கொடுத்திருப்பேன். நெல்லாக இருந்தால் அரிசி வழங்கி மக்களுடைய பசியாற்றி இருப்பேன். ஊர்வன வரப்பன மற்ற கால்நடை விலங்குகளாக இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் பயனுற்றிருப்பேன். மானுட பிறவி எடுத்து விட்டேன். இந்த பிறவி பெருங்கடலை நான் நீந்த வேண்டும். எப்படி நீந்த வேண்டும்? ஆழ்கடலில் நீச்சல் அடிப்பது போல் நீந்த வேண்டும். இந்த ஆழ்கடலில் நீச்சல் அடிக்கும் போது என்ன ஆகும்? திடீரென்று ஒரு சுறா வரும், திடீரென்று ஒரு திமிங்கலம் வரும், திடீரென்று சில முட்கள் எல்லாம் கடலில் இருக்கும், படகுகள் கப்பல் வரும், கடல் கொள்ளைக்காரர்கள் வருவார்கள், இப்படி பலவித சுனாமி வரும். இப்படி பலவிதமான இடர்பாடுகள் நீந்தும் போது ஏற்படும். கடலில் நீந்தும் போது சில வேளைகளில் அலை நம்மை அடித்துக் கொண்டு வந்து தரைக்கும் தள்ளிவிட்டு போய்விடும். அப்படி கடலில் நீச்சல் அடிப்பதற்கே இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது என்றால், இந்த வாழ்க்கை பெருங்கடலில் நாம் நீந்தும் பொழுது எவ்வளவு சிக்கல்களை சந்திக்க வேண்டியதிருக்கும். நண்பர்கள் போல் ஏமாற்றும் துரோகிகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். நல்லவர்கள் போல் பேசி கெடுதல்களை செய்யும் தீய சக்திகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். தனக்கும் தம் குடும்பத்திற்கும் எதிராக செயல்படக்கூடிய உறவினர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றுபவர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னும் பலவிதமான பொய், புரட்டு, களவு, எல்லா விதமான ஏமாற்றங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியதிருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மருத்துவமனை வச்சு நீங்க நடத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நோயாளிகள் வருவதற்கு முன்பாக அதிகமாக யாராவது வர்றாங்க தெரியுமா? நீங்க ஃபயர் சர்வீஸ்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? பொல்யூஷன் கண்ட்ரோல் இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? சொத்து வரி கட்டிட்டீங்களா? தொழில் வரி கட்டிட்டீங்களா? வருமான வரி கட்டிட்டீங்களா? பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பணம் கொடுத்துட்டீங்களா? இப்பதான் சாலை போடுறதுக்காக தோண்டிட்டு போயிருக்காங்க, திருப்பி மூடணும், அதுக்கு ஒரு நீங்க பணம் கொடுக்கணும், கொடுத்துட்டீங்களா? இந்த மாதிரி பலவிதமான தொழிலாளர் நலத்துறை, இந்த மாதிரி பலரும் வந்து நம்மகிட்ட பேசிட்டு போவாங்க. இது தவறுன்னு சொல்ல, ஒரு நாட்டில் இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் இருந்தால் தான் நாட்டு நடத்த முடியும். ஆனா இதை சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு வேணும். இந்த மாதிரி பலவிதமான சவால்கள் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு சவால்களையும் சந்தித்து நாம் இந்த பிறவி பெருங்கடலை வெற்றிகரமாக நீந்த வேண்டும் என்றால் 2 வழிகள் தான் உண்டு. ஒன்று, இறைவனுடைய காலடியை சென்று தொழுது விழுது அழுது, இந்த பிறவி பெருங்கடலை எனக்கு சிக்கலின்றி காப்பாற்றிக் கொடு, நான் நீந்தி செல்கிறேன், என் குடும்பத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுகிறேன், சமுதாயத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுகிறேன், எனக்கென்று உரிய தனிப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுகிறேன் என்று இறைவனிடம் சென்று தொழ வேண்டும், அழ வேண்டும். அல்லது அப்படி இறைவன் போல் பல நற்வழிகளை சொல்லிச் சென்ற பல பெரியோர்களினுடைய கருத்துக்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு சவாலிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். இந்த 2இல் ஏதாவது ஒன்று செய்யாவிடில் நிச்சயமாக இந்த பிறவி பெருங்கடலை நம்மால்
எளிதில் நீந்த முடியாது அப்படிங்கறத அந்த குறள் சொல்லக்கூடிய பொருள். என்ன வேண்டும் சொல்லுங்கள், கந்தனிடம் செல்லுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள், கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் 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 காலடியை வணங்குங்கள் என்று குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசை. அவர் சில படங்களுக்கு அற்புதமாக இசையமைச்சிருக்காரு. குறிப்பாக கடவுள் நம்பிக்கையுள்ள இறை படங்களுக்கு திருவருள் என்ற படத்தில் டிஎம்எஸ் பாடியிருப்பார் கண்ணதாசனுடைய வரிகள். அப்படி உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய காலடியில் சேருங்கள். கடவுள் நம்பிக்கையில் என்றால் பெரியோர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடங்கள், இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி விடலாம் என்பதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய பொருள். பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேராதார். நாள் சிறக்க நன்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளையா, விழியக்கடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.